அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் 2025ஆம் ஆண்டு கொண்டாடப்படுபவர்கள் 21 நாட்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், 21 நாட்கள் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த பூஜை செய்ய வேண்டும், நம் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தைப்பூசம் வந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நமக்கு வருகின்றது. தை மாதம் 29ஆம் தேதி. 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தைப்பூசத்திற்கு வந்து 48 நாள் விரதமும் 21 நாட்கள் விரதம், யாரெல்லாம் எந்த விரதம் உங்களால் இருக்க முடியுதோ அந்த மாதிரி நாட்கள் கணக்கு வைத்து விரதம் இருங்க. குறைஞ்சது ஒரு 11 நாட்கள் கூட நம்ம விரதம் இருக்கலாம். 11 நாட்கள், 9 நாட்கள், இந்த மாதிரி 7 நாட்கள் இல்லை 6 நாட்கள் கூட நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நமக்கு வந்து எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. 21 நாட்கள் எப்படி நமக்கு 48 நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு 21 நாட்களும் பெண்களுக்கு சிறப்பு. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து 48 நாள் விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் ஆகிட்டால் நம்மளால் 5 நாள் வந்து பூஜை செய்ய முடியாது. விரதம் இருக்கலாம் ஆனால் பூஜை செய்ய முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது 21 நாட்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 21 நாட்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை அந்த 21 நாட்கள் கூட உங்களால் வந்து விரதம் இருக்க முடியாது, அந்த நடுவில் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும், அப்படி இருப்பவர்கள் வந்து 11 நாட்கள் நீங்கள் இருக்கலாம் அல்லது 9 நாட்கள் இருக்கலாம். தைப்பூசத்திற்கு கடைசி 9, கடைசி 7 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 21 நாட்கள் யாரெல்லாம் இருக்க முடியுதுன்னு அவர்களும் பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுக்கு வந்து எந்த நாள் தோதுப்படுதோ, எந்த நாள் உங்களுக்கு சரியாக அமையுமோ அந்த நாட்கள் வைத்து நீங்கள் வந்து அதற்கேற்ற நாளை வைத்து நீங்கள் விரதம் இருங்க. 48 நாள் இருந்தால் தான் பலன் கிடைக்கும், 21 நாட்கள் இருந்தால் தான் பலன் கிடைக்கும் இல்லை. தைப்பூசத்தன்று ஒரே ஒரு நாட்கள் முருகனுக்கு பயபக்தியோடு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இத்தனை நாட்கள் நம்ம பூஜை செய்வது நம்மளுடைய உடல் தூய்மையாகும், மனம் தூய்மையாகும், இறைவனை வந்து நம்ம உணர முடியும். அதற்காக தான் நம்ம இத்தனை நாட்கள் வந்து நம்ம பூஜை செய்கிறோம். சரி, இப்போ நம்ம 21 நாட்கள் பூஜை செய்பவர்கள் என்னைக்கு ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, தை மாதம் 9ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு காலை எழுந்த உடனே நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றணும். நீங்கள் எத்தனை தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஒரு தீபம் அல்லது 6 தீபம் ஏற்றி வைக்கலாம். 6 தீபம் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் அதற்கு முன்னாடி முருகனுடைய படம் வைத்து வழிபாடு செய்கிறீங்கன்னா படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. வேல் அல்லது நீங்கள் சிலை வைத்திருக்கிறீங்கன்னா முதல் நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அப்போல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கலாம். முதல் நாள் நீங்கள் வந்து எந்தெந்த அபிஷேகம் பண்ணலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், உங்களால் எத்தனை அபிஷேகம் முடியுதோ அத்தனை அபிஷேகம் சிம்பிளாக பண்ணிக்கோங்க. முதல் நாள் காலையிலே நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சங்கல்பம், அதாவது கோரிக்கைகளை வைத்துட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலசாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க. என்னால் விரதம் இருக்க முடியாது, பூஜையை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி இருப்பவர்கள் பூஜை மட்டும் காலையோ அல்லது மாலையோ 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். விரதம் இருந்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். விரதம் இல்லாமல் 21 நாட்கள் முருகனே நினைத்து 21 நாட்கள் நம்ம வந்து பூஜை மட்டும் செய்யணும். அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இட்லி சாப்பிட்டுக்கோங்க, உப்புமா சாப்பிடலாம், ஏதோ வேக வைத்த உணவுகள் சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளான உணவுகள் வந்து காலையில் சாப்பிட்டுக்கோங்க. மதியம் வந்து சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மாலை நேரம் மதியம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா முழு பட்டினியாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பால் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இளநீர் சாப்பிடலாம், ஏதாவது ஒன்று நீர் ஆதாரமாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மோர் கூட சாப்பிடலாம், ஏதாவது ஒன்று உங்களால் என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை நேரம் விரத சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க. சாதம், பருப்பு சாதம், சாம்பார், பொரியல், ஏதாவது ஒரு பொரியல் வச்சுக்கோங்க. முதல் நாள் வந்து பால் பாயசத்தோடு வச்சு நீங்கள் உணவு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களால் எப்போ முடியுதோ சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். ஓரளவு 2-3 பொரியல் வைத்தும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நேரத்தை பொறுத்து இலை சாதம் போட்டு சாப்பிடுங்க. அதாவது வாழை இலை போட்டு கொஞ்சம் சாதம் வைத்து, சாம்பார் வைத்து, ஒரு பொரியல் வைத்து, அப்பளம் வைத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து மாலை பூஜை செய்துட்டு விரதத்தை நீங்கள் தினம் தினம் நிறைவு செய்யணும். 21 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலையில் சிம்பிளாக சாப்பிட்டுக்கோங்க. முடியும் பட்டினியாக இருக்க முடியும்னா மதியம் சாப்பிடாதீங்க. இல்லை இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து ஏதாவது ஒன்று இளநீரோ அல்லது மோரோ அல்லது வந்து பழங்கள், ஏதாவது ஆப்பிள் இந்த மாதிரி ஜூஸ் கூட குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம்.
சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை நேரம் உணவு எடுத்துக்கலாம். சாப்பாடு சாப்பிடுங்க. மாலை நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. மாலை எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். மாலை நேரம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து வேல்மாறல் படித்து பூஜை பண்ணுங்க. 21 நாட்களும் வேல்மாறல் படிங்க, ரொம்ப நல்லது. இப்போ என்னால் வேல்மாறல் ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படின்னா 4 வரி மட்டும் படிங்க. 4 வரி 108 முறை நீங்கள் படிக்கலாம். அல்லது என்னால் வேல்மாறல் படிக்க வராது அப்படி இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். முருகனுடைய 108 போற்றிகள் இருக்குது, அதை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை வந்து தினமும் பண்ண முடியுமான்னா உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. பூக்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தினமும் செய்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மந்திரங்கள் மட்டும் சொன்னால் போதும். கந்தசஷ்டி கவசம் மட்டும் படித்தால் போதும். வேல்மாறல் படித்தால் போதும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு நமக்கு பூக்கள் கிடைக்குது, தினம் தினம் கிடைக்குதுன்னா தாராளமாக பூக்கள் வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பாடல்கள் மட்டும் பாடலாம், 108 போற்றிகள் சொல்லலாம், திருப்புகள் படிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் தீபம் பார்த்தீங்கன்னா 6 தீபமோ அல்லது 2 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க. தினமும் இதே போல் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. சுவாமிக்கு எந்தெந்த பூக்கள் தினம் தினம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. பூக்கள் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. 21 நாட்கள் கட்டாயமாக முருகனை வந்து வழிபாடு செய்யணும். 21வது நாள் தைப்பூசம் அன்று நமக்கு வரும். மாலை 6 மணிக்கு உங்களுடைய விரதத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. 21வது நாள் நல்லபடியாக முருகனை வேண்டிட்டு நல்லபடியாக விரதத்தை முடிச்சிருங்க. 21 நாட்களுக்குள்ளே முருகன் உங்களுடைய வேண்டுதலை வந்து 100% நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையுடன் இருங்க, முருகர் உங்களை கைவிடவே மாட்டார். 21 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். விரதம் இருப்பவர்கள் 21 நாட்கள் அசைவம் சாப்பிட வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டோம், நீங்கள் சாப்பிடாதீங்க. இப்போ பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்களும் அசைவம் வந்து சாப்பிடாம செய்யுங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க சாப்பிடலாம், ஒன்று தவறு கிடையாது, நீங்கள் சமைத்து கொடுக்கலாம். அதற்கப்புறம் தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க. செவ்வாய் வெள்ளி மட்டும் தலைக்கு குளிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கணவன் மனைவி ஒன்றாக இருக்கலாமான்னு கேட்பீங்க. அதில் முக்கியமாக மாலை போட்டிருந்தால் மட்டும்தான் ஒன்றா இருக்கக்கூடாது. மற்றபடியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அசைவம் மட்டும் தவிர்த்தால் போதும். இப்போ நீங்கள் மாலை போட்டு வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்க 21 நாட்கள் அப்படின்னா நீங்கள் அசைவ உணவு வீட்டில் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி வந்து 21 நாட்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா மாலை போட்டிருந்தால். மற்றபடி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்னா மறுநாள் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. இது நீங்கள் 21 நாட்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு மாலை போட்டு நான் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறேன். ஆனால் நான் 21 நாட்கள் எனக்கு நடுவில் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கேள்விகளாக இருக்கின்றது. அப்படின்னு நீங்கள் 21 நாள் ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு நடுவில் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் விரதம் மட்டும் இருங்க. மாலை போடுறது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டேட் கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒற்றைப்படை எண்ணில் வைத்து நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். 7, 9, 11 இந்த மாதிரி கணக்கு 15 நாட்கள், அதுக்கடுத்து 21 நாட்கள் இந்த மாதிரி கணக்கு வைத்து நீங்கள் போட்டுக்கலாம். 11 நாட்கள் ரொம்ப பெஸ்ட்டு. தைப்பூசத்தன்று விரதம் இருப்பதனாலோ பூஜை பண்ணுறது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தைப்பூசத்தில் வந்து முருகனுக்கு கொண்டாடப்படுகின்ற நாள். இவர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் தான். முருகனுக்கு வந்து பிடித்த நாட்கள் தான் இந்த தைப்பூசம். இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யும்போது அவர் அந்த மகிழ்ச்சியில் நமக்கு எல்லா வரத்தையும் அவர் நமக்கு கொடுப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மா வினைகள் அனைத்துமே தீரும். நம்ம தெரியாமல் செய்த பாவமும் தெரிஞ்சு செய்த பாவமும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது விலகும். முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தவற உணர்ந்து வழிபாடு செய்யும்போது அது எல்லாமே தீரும். தைப்பூச விரதத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் எவ்வளோ நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை எனக்கு எந்த நாட்களுமே என்னால் விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது 3 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் 26லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 21 நாட்கள் அடுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். 45 நாட்கள் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை நாட்கள் வந்து சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாட்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இவங்க இத்தனை நாட்கள் இருக்கிறாங்களே நம்மளும் இருக்கணுமே, அவங்க அத்தனை நாட்கள் இருக்கிறாங்க நம்மளும் அதெல்லாம் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. எப்போயுமே அடுத்தவங்களை பார்த்து எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. எப்போதுமே ஒரு பூஜைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சாதான் நீங்கள் செய்யணும். அவர்கள் அதை செய்கிறாங்க, நம்ம இதை செய்வோம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு அது முடியும், நமக்கு அது முடியும் பார்த்துக்கோங்க.
ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாள் சுவாமிக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முழு அன்போட, முழு உண்மையான பக்தியோட நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும். எல்லாருமே தைப்பூசத்திற்கு 48 நாள் பூஜை பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணாதீங்க. அவங்கவுங்கள சூழ்நிலைக்காக பண்ணுறாங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பாதியில நுப்பாட்டுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை அமைஞ்சிடும். எப்போதுமே உங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது அது வெற்றியில் போய் முடியும். அவங்க பண்ணுறாங்கன்னா நானும் பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன், அப்படிலாம் வேண்டாமே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, உங்களுக்கு தேவையா, நீங்கள் தைப்பூசம் விரதம் 48 நாள் இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்க. மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டாம். பூஜையை பொறுத்தவரை மற்றவர்களுக்காக பண்ண வேண்டாம். உங்களுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பல நன்மைகள் முருகர் நமக்கு கொடுப்பார். எப்பவுமே நம்மளுடைய வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிட வேண்டும். உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவையோ அத்தனை நாட்கள் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 48 நாட்கள் வழிபாடு செஞ்சால் தான் முருகன் நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவருடைய அன்புக்கு நமக்கு ஒத்த நாட்களில் ஒரு நிமிடம் போதும். அவர் நம்மளை பார்ப்பார், கட்டாயமாக பார்ப்பார். அதனால் அவருடைய அன்பு நமக்கு எப்போதுமே நிரந்தரமாக இருக்கும். அவருடைய அன்பு என்றைக்குமே நம்மளை விட்டு பிரியாது. நீங்கள் ரொம்ப பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இறை அருள் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.